அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது பிருத்திவிராஜ் நம்ம இந்தியாவில் எத்தனையோ அரசர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் இங்கே அரசாட்சி பண்ணிட்டு மறைஞ்சிருக்காங்க. அதில் பிருத்திவிராஜ் அப்படிங்கிறவர் மிக வீரமான நல்ல திறமைசாலியான ஒரு அரசர். அவர் சிறப்பாக ஆண்டுட்டு வர்றார். பிருத்திவிராஜ் மிக அழகானவர், தைரியசாலி. இவரை பற்றி நம்ம இந்த தடவை பார்ப்போம். அவர் நல்ல அக்கம் பக்கத்து நாடுகளெல்லாம் ஜெயிச்சு நல்ல தைரியசாலியாக தன்னுடைய நாட்டை பாதுகாப்பாக சிறப்பாக ஆண்டுக்கிட்டு வர்றார். அவருடைய நாட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு நாடு, அந்த நாடு பிருத்திவிராஜிட்ட தோத்து போன நாடு பக்கத்தில் இருக்கு. அவங்களுடைய நாட்டில் ஒரு ராஜாராணி, அவங்களுக்கு சம்யுக்தா அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு மிக அழகான பொண்ணு, ரொம்ப அழகு, அதே சமயத்தில் அறிவானவன், நல்ல குணங்கள் நிறைந்த பொண்ணு அந்த பொண்ணு. இப்போ அந்த சம்யுக்தாவை பற்றியும் பிருத்திவிராஜை பற்றியும் நம்ம பேசுவோம். சம்யுக்தா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறா, எம்மா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நான் சாயமிட்டு வரேன், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சம்யுக்தா கேட்கும். அப்போ அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, பல்லக்கில் கொஞ்சம் தோழிகளோடு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சில பாதுகாப்புக்கு வீரர்களும் போகிறாங்க. சம்யுக்தா தன்னுடைய தேரில் என்ன செய்கிறாப்புல போய் சாமி விட்டுட்டு வருது. அந்த தேரில் வரும்போது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் தேர் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி வீரர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க குதிரையில். திடீர்னு என்ன ஆகுதுன்னா, தேரினுடைய பின் பகுதி 2 சக்கரமும் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே மாட்டிக்கிடுது. அப்போ பிருத்திவிராஜ் இருக்கார் இல்லையா, பக்கத்து நாடு வீரர்கள் சில பேரோட அவர் என்ன செய்றார், காட்டு பகுதியில் வேட்டையாடிட்டு அந்த பக்கமாக வர்றார். இது தற்செயலாக நடக்குது. அப்போ இவர் பார்க்குறார் அந்த சூழ்நிலையை. பிருத்திவிராஜ் ராஜா இருக்கார் இல்லையா, பிருத்திவிராஜ் அவர் புரிஞ்சுக்கிறார். சரி, இவங்க ஏதோ சிக்கலில் இருக்காங்கன்னு கீழே குதிரையை விட்டு கீழே இறங்கி வர்றார். ராணி சம்யுக்தாவும் தோழிகளும் இந்த தேர்ல இருந்து கீழே இறங்கி ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த தேர்னுடைய சக்கரத்தை வீரர்கள் தூக்கி தூக்கி பார்க்குறாங்க. அவங்களால தூக்க முடியாமல் தண்ணறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிருத்திவிராஜ் பக்கத்தில் வர்றாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்கிறாங்க, சரி தள்ளுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த தேர்னுடைய சக்கரங்களை, பின்னால் இருக்க சக்கரங்களை தூக்கி கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டிடுறாரு. தள்ளி நிப்பாட்டின உடனே கொஞ்சம் வண்டி போகிற அளவுக்கு நல்லாயிருது. சக்கரங்கள் அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துடுது. வந்த உடனே அப்போ சம்யுக்தாவும் தோழிகள் என்ன செய்கிறாங்க, பிருத்திவிராஜுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு விசாரிக்கிறார். பிருத்திவிராஜ் விசாரிக்கிறாரு, நீங்கள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவங்க, ஏன் இந்த பக்கம் இப்படி மாட்டிக்கிட்டீங்கன்றாரு. அப்போ சம்யுக்தா, நான் இந்த நாட்டு இளவரசி, நான் குலதெய்வ சாமியை கும்பிட்றதுக்காக வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ சம்யுக்தாவுக்கு அந்த பிருத்திவிராஜ் அரசரை ரொம்ப பிடிச்சிக்கிடுது. அவரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுது. அதே சமயத்தில் பிருத்திவிராஜுக்கும் சம்யுக்தாவுடைய அழகில் அவர் மயங்கிடுறார். ஆகா, இப்படிப்பட்ட ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே, எவ்வளோ ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக நினச்சிக்கிட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிடுறார். காலங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ சம்யுக்தாவுடைய நாட்டில் அவங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க, சம்யுக்தாவுக்கு சுயவரம் நடத்துகிறாங்க. சுயவரம் நடத்தினா என்ன செய்யணும், அந்த சம்யுக்தாவுடைய அப்பா அம்மா அவங்களும் அரசி தானே, அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லா நாட்டுக்கும் அரசர்களுக்கும் எல்லா அரசர்களுக்கும் இப்படி நான் என்னுடைய மகள் சம்யுக்தாவுக்கு சுயவரம் நடத்த போகிறேன், இந்த தேதியில் நடத்த போகிறேன், அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் வரணும், எங்களுடைய நாட்டில் நீங்கள் சுயவரத்தில் கலந்துக்கிடணும்னு அனுப்புகிறாங்க. ஆனால் சம்யுக்தாவுடைய அப்பா என்ன செய்கிறாரு, பிருத்திவிராஜ் அப்படிங்கிற பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த பிருத்திவிராஜ் அரசருக்கு மட்டும் ஓலை அனுப்பலை, தகவல் அனுப்பவே இல்லை, சுயவரத்துக்கு வாங்கன்னு அனுப்பலை. ஏன்னா பிருத்திவிராஜோட அவங்க சண்டை போட்ட நாடு. அவர் என்ன நினைக்கிறார், சம்யுக்தா அப்பா நம்மளை அவமானப்படுத்தின அரசர், அவருக்கு நம்ம சுயவரத்துக்காக அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கலை. அவரை எப்படியாச்சும் அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயவரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல அரசபையில். பெரிய இடம் இருக்கும் அரசபையில், பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அதில் எல்லாரும் உட்கார்றதுக்கு நாற்காலியெல்லாம் நிறையா போட்டிருப்பாங்க, அரசர்கள் உட்கார பெரிய சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. பிருத்திவிராஜா என்ன செய்கிறாங்கன்னா, கூப்பிடவும் இல்லை, பிருத்திவிராஜா ஒரு சிலையாக செஞ்சு அந்த ஹாலுக்கு கடைசியில் நடுவாக ஒரு சிலையாக செஞ்சு பிருத்திவிராஜா வச்சுருக்காங்க. அவரை அவமானப்படுத்தணும்ட்டு அப்படி செய்கிறாங்க. ஒரு வழியாக அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துடுது.
சுயவரம் நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா அரசர்களும் வந்து அரியாசனத்தில் எல்லா பக்கம் 2 வரிசையாக உட்காந்துருக்காங்க நிறையா பேர். அந்த சுயவரத்தில் சம்யுக்தாட்ட மாலையை கொடுத்து தோழிகள் பின்னாடி நிற்கிறாங்க. அரசர் அரசியும் உட்காந்துருக்காங்க. அப்போ தோழிகள் என்ன செய்கிறாங்க, சம்யுக்தாவை கூட்டிகிட்டு போய் முதல்ல ஒரு அரசர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த அதாவது அந்த முதல் ராஜா பேர், அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர், அவருடைய வீரம், அவருடைய பராக்கிரமம் எல்லாத்தையும் புகழெல்லாம் பேசுகிறாங்க. சம்யுக்தா மாலை போடலை. அடுத்த அரசர் அடுத்த அரியாசனத்தில் உட்காந்துருப்பாங்களா, அந்த ராஜாட்ட போய் இவங்க என்ன செய்கிறாங்க, தோழிகள் வந்து அந்த ராஜா பேர், அவருடைய புகழ், அவருடைய இதெல்லாம் பேர், நாட்டு பேர், அவருடைய பேர் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சம்யுக்தா மாலை போடலை. இப்படி ஒவ்வொரு அரசர்கிட்டையும் தோழிகள் வந்து விவரத்தை சொல்கிறாங்க. ஆனால் யார் கழுத்துலேயும் மாலை போடாமல் சம்யுக்தா என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த பிருத்திவிராஜ் சிலை இருக்கு பாரு, அங்கே போய் பிருத்திவிராஜ் சிலையில் போய் மாலையை போட்டுருது. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பிருத்திவிராஜுக்கு சுயவரத்துக்கு அழைக்கலையா, பிருத்திவிராஜ் என்ன செய்கிறாரு, நம்ம பக்கத்து நாடு, நமக்கு அழைப்பு விடுக்கலை, நம்மளை அவமானப்படுத்தணும்னு செய்கிறாங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு பிருத்திவிராஜ், அந்த சிலைக்கு பின்னால் அந்த சுயவரம் நடக்குது, அந்த சுயவரத்தினுடைய கடைசியில் பிருத்திவிராஜுடைய சிலை இருக்குது, அந்த சிலைக்கு பின்னால் பிருத்திவிராஜ் உண்மையிலே அவர் ஒளிஞ்சிருக்கிறார். இது யாருக்குமே தெரியாது. அப்போ சம்யுக்தா ஒவ்வொரு அரசர்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாங்க தோழிகள். யார் கழுத்துலையும் போடாமல் என்ன செய்த அந்த ராணி என்ன செய்கிறாங்க, சம்யுக்தா பிருத்திவிராஜ் சிலையில் மாலையை போட்ட உடனே பிருத்திவிராஜ் என்ன செய்கிறாரு, பின்னால் ஒளிஞ்சிருக்கிறார் இல்லையா, உடனே எந்திரிச்சு வந்து சம்யுக்தா கையை பிடிச்சு இழுத்து தரன்னு இழுத்துட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தோழிகள் வந்து அதிர்ச்சியில், ஐயோ இப்படி ராணியை இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி தோழி கத்துறாங்க. காவலாளிகள்லாம் அதிர்ச்சியில் இருக்காங்க. எல்லாரும் சுயவரத்தை பார்த்து சந்தோஷத்தில் ஒரு திருமணம் நடக்க போகுதுங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வை யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த ஒரு நிமிஷத்தில் பிருத்திவிராஜ் என்ன செய்கிறாரு, சம்யுக்தாவை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் குதிரை மேலே சம்யுக்தாவை உட்கார வச்சு இவரும் குதிரை மேலே ஏறி என்ன செய்கிறாரு, வேகமாக போயிடுறாரு. பின்னாடியே வீரர்கள் துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனால் பிருத்திவிராஜை பிடிக்க முடியல. கடைசியாக என்ன செய்கிறாங்க, பிருத்திவிராஜை தன்னுடைய நாட்டுக்கு சம்யுக்தாவை தூக்கிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சம்யுக்தாவுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவர் அமைதியாக இருந்துறாரு, வேறு என்ன செய்யணும் தெரியாமல். அங்கே பிருத்திவிராஜ் என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் தகவல், அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு தகவல் தெரிவித்து பெரியவங்களுக்கு முன்னால் ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு முகூர்த்த நாளில் சம்யுக்தாவை பிருத்திவிராஜ் கல்யாணம் முடிச்சுக்கிறார். அதாவது நம்ம இந்த கதை எப்படின்னா, பக்கத்து நாடு ஒருத்தர் அவமானப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. கடைசியாக திருமணத்தில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் சொல்லணுமா, நான் சிறப்பாக அவங்க சந்தோஷமாக பிருத்திவிராஜ் அரசரும் சம்யுக்தாவும் சிறப்பாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல கதையோட நான் திருப்பி உங்களுக்கு கதை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.